பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேத சிந்தையில 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவர்களுடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வேதம் சொல்கிறது நம்முடைய ஐக்கியம் தேவனோடு கூட இருக்கணும். அதோ பிதாவோடு கூட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த ஐக்கியங்கள் இருக்கப்படணும். நம்ம ஐக்கியங்கள் அப்படின்னு சொல்லுகிறது அவருக்கு உண்டாத்து அவர் பிதாவானவர் காரியங்களை எல்லாவற்றையும் நாம் செய்கிறவர்களாய் இருக்கணும். அவருக்கு பிரியமானதை நாம் கண்டும் கேட்டும் இருக்கிறோம், அதன்படி வாழ்கிறவர்களாய் இருக்கணும். ஐக்கியம் அப்படின்னு சொல்லுவது கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். எப்படி அப்படின்னா, கணவனும் மனைவியும் எப்படி ஒரே ஐக்கியமாக இருக்கிறார்களோ, ஐக்கியப்பட்டு இருக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையை ஒரே ஆவி உள்ளவர்களாய் நடத்துகிறார்களோ, அதே மாதிரி தேவனும் நீங்களும் ஒரே சிந்தை உள்ளவர்களாய் இருக்கணும். அவர் எதை சிந்தித்தாரோ அதை நாம் சிந்திக்கிறவர்களாய் இருக்கணும். அதே சமயத்துல அவருக்கு என்ன பிடிக்குதோ அதையே நாம் செய்யணும். அதனாலதான் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொன்னால், நீங்கள் என்னுடைய மனவாட்டி அப்படின்னு. இல்லையா? கணவன் மனைவி எப்படி ஒரே மனமாக அந்த குடும்பத்தை நடத்துகிறார்களோ, அது போல தேவனுடைய ராஜ்யத்தை ஒரே மனமாக இந்த பூமியில் நடப்பிக்க ஐக்கியப்பட்டு இருக்கணும். தேவனோடு கூட குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டு இருந்தா அவருக்கு பிடிச்சதையே நீங்க எப்பொழுதும் செய்வீங்க. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் அதை பார்த்து நீங்க செய்றீங்க. உங்களுடைய கணவனுக்கு என்ன பிடிக்கும், உங்க மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து செய்றீங்க இல்லையா? அது எதனால? ஒரு மனத்தின் ஐக்கியம். இந்த ஒரு மனத்தின் ஐக்கியம் இந்த தேவனோடு கூட இருக்கணும், சபையில இருக்கணும், சபை போதனோடு இருக்கணும். அப்பதான் தேவனோடு நீங்க ஐக்கியப்பட்டு இருக்க முடியும். ஏன்னா சபை போதகரோடு நீங்க ஐக்கியப்படாம ஒருமனப்பட்டு இந்த சபையில் நிக்காம ஒரு நாளும் தேவராஜ்யத்தை கட்ட முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. அதனாலதான் இங்க ஆண்டவர் இங்க சொல்லியிருக்கிறார், பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியப்படணும். இயேசுராஜர் பூமியில மனுஷனாக வாழ்ந்த போது பிதா என்னை எப்போதும் தனியா இருக்க விடுறதில்ல, நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம்னு சொல்லி எப்பவுமே ஒன்னாவே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஐக்கியங்கள் இன்றைக்கு வளரணும். இன்றைக்கு விசுவாசிகளானா பாஸ்டரோடு ஐக்கியப்பட்டு தேவராஜ்யத்திலே ஒன்றிணைந்து இந்த ராஜ்யத்தை கட்ட வகை தேடணும். இன்னைக்கு அப்படி இல்லை. சபையில ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியங்கள் கிடையாது, ஒருவர் விசாரிக்கிறது கிடையாது. நம்ம வருகிறோம் போகிறோங்கிற மாதிரி இல்லாம இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை விசாரிக்கிறது போல, பிதாவை விசாரிக்கிறது போல, பிதாவானவர் நம்மளை எல்லாரையும் விசாரித்து நமக்குண்டானவர்களை செய்கிறது போல நாமும் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதன்படி வாழ முயற்சி செய்வோமானால் அவருக்கு பிடிச்சதையே நாம் செய்கிறதா ஐக்கியம். இல்லையா? ஒரு மனத்தின் ஆவி இது நமக்குள்ள இருக்கும்னா கண்டிப்பா நாம எங்கேயும் ரட்சிக்கப்பட்டிருப்போம், தேவராஜ்யத்தை பூமியிலையும் கட்டி இருப்போம், பரலோகத்துக்கும் நாம் போகிறதுக்கு தடை இல்லாது இருப்போம். அல்லேலூயா. அதனால இந்த ஐக்கியம் என்பது தேவனோடு கூட இருக்கட்டும். உலக மனுஷனோடு வேண்டாங்க. பொல்லாப்பை சொல்லுவான், பொல்லாப்பின் காரியத்துல நடத்திடுவான். அதனால தேவனோடும் தேவ ஊழியக்காரனோடும் ஐக்கியப்பட்டு காத்துருங்க. நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கும். ஆமென்.